Hi guys, welcome to Learn to Cook. இன்னைக்கு நம்ம prawn தொக்கு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நான் 1/2 kg prawn எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம அது உள்ள இருக்க அதோட குடலை ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல கொஞ்சமா நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் அது கூட சோம்பு கொஞ்சமா சேர்த்துடலாம். இது ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் உள்ள சேர்த்துடலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன், உள்ள சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். 2 மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுத்து நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் காரத்தூள் சேர்த்துருங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்துடலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் உள்ள தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆகிருச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ப்ரான் ஆட் பண்ணிடலாம். ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 8லேருந்து 10 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் ப்ரான் நல்லா வேகும். அதுக்கு மேலே நீங்கள் கொதிக்க விட்டால் அது ஓவர் குக் ஆகி நல்லா இருக்காது. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான எறால் தொக்கு ரெடி. இது ரைஸ், இட்லி, தோசைன்னு எது கூட வேணால் நம்ம மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம். நான் ஃபஸ்ட் டைம் சப்பாத்தியோடு மேட்ச் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் லேர்ன் டு குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.